ஸ்டூடெண்ட்ஸ் நான் பார்க்க போகிறது பாலினேஷனுங்கிற டாபிக். அதாவது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட் ஆகணும் அப்படின்னா ஒரு பிளான்ட்டில் அதில் வந்து 2 ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து பாலினேஷன், அனதர் ஒன் இஸ் ஃபெர்டிலைசேஷன். 2 ப்ராசஸ் பாலினேஷன், ஃபெர்டிலைசேஷன் 2 கம்ப்ளீட் ஆனால் தான் ஒரு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பாலினேஷன் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். பாலினேஷன் அப்படிங்கிறதுனா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains from anther to stigma of a flower, that is called pollination. அதாவது என்னென்னா, ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய அந்த ஆந்தரில் இருக்கக்கூடிய ஸ்டேமன் இருக்குது பார்த்திங்களா, அதில் pollen grains இருக்குல்ல. ஸோ அந்த pollen grains வந்து ஆந்தர்லேருந்து இன்னொரு ஃப்ளாரினுடைய ஸ்டிக்மா, அதாவது ஃபீமேல் பார்ட்டில் ஸ்டிக்மாவை வந்து ரீச் ஆகக்கூடிய ப்ராசஸ் தான் பேர் பாலினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு ஒரு பிளானில் மேலே நம்ம ஏற்கனவே பார்த்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளார் அதில் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போலன் கிரெயின்ஸ், இது வந்து ஆந்தர் இருக்குது பார்த்திங்களா. இந்த ஆந்தர் வந்து இதனுடைய போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆனால் அதுக்கு தான் பேர் என்னது, பாலினேஷன் அப்படின்ட்டு சொல்லுவோம். புரியுதுங்களா? சரி, இப்போ இந்த பாலினேஷனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஏன் பாலினேஷன் நடக்கணும், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, இந்த பாலினேஷன் நடந்தால் தான் அடுத்து என்ன ப்ராசஸ் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஸோ இட் ரிசல்ட்ஸ் இன் ஃபெர்டிலைசேஷன் விச் லீட்ஸ் டு த ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் சீட்ஸ். ஸோ பாலினேஷன் நடந்தால் தான் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடந்தால் தான் அடுத்து என்ன ஃபார்ம் ஆகும், நமக்கு ஃப்ரூட்ஸ் ஃபார்மேஷன், சீடு ஃபார்மேஷன்லாம் நடக்கும். அப்போ ஃப்ரூட்டு சீடு வரணும்னா அதுக்கு முதல்ல பாலினேஷன் நடக்கணும். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம சொல்கிறோம். தென் நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் ஃபார்ம்டு த்ரூ தி நியூ காம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் இன் கேஸ் ஆஃப் கிராஸ் பாலினேஷன். ஸோ இந்த பாலினேஷனில் வந்து 2 டைப் பின்னாடி பார்ப்போம். செல்ஃப் பாலினேஷன், கிராஸ் பாலினேஷன். ஸோ இந்த கிராஸ் பாலினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த போலன் கிரெயின் வந்து ஆந்தர்லேருந்து இன்னொரு பிளான்ட்னுடைய அதாவது ஸ்டிக்மாவுக்கு ரீச் ஆச்சுன்னா அங்கே வந்து என்னென்னா நியூ காம்பினேஷன் மூலமாக ஒரு நியூ இண்டிவிஜுவல், ஒரு நியூ வெரைட்டி வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாலினேஷன் அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறாங்க. புரியுங்களா? இதுதான் பாலினேஷன். அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் ஷார்ட் கொஸ்டினில் கேட்பாங்க. வாட் இஸ் மீன் பை பாலினேஷன் கேட்கலாம். அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பாலினேஷன் எல்லாம் ஷார்ட் கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்கலாம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷனில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் பாலினேஷன். ஒன் இஸ் செல்ஃப் பாலினேஷன், அனதர் ஒன் இஸ் கிராஸ் பாலினேஷன் அப்படிவாங்க. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து செல்ஃப் பாலினேஷன் என்ன, அதுக்கு இன்னொரு அனதர் நேம் வந்து ஆட்டோகேமி அப்படிம்பாங்க. செல்ஃப் பாலினேஷன் இட் இஸ் சர்வீஸ் கால்ட் ஆட்டோகேமி. தட் இஸ் என்னென்னா த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் pollen grains ஃப்ரம் ஆந்தர் டு த ஸ்டிக்மா ஆஃப் த சேம் ஃப்ளார் or another flower born on the same plant is known as self-pollination அப்படிம்பாங்க. புரியுதா? ஒரே ஃப்ளாரில் அதே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய pollen grain அதே ஃப்ளாரில் இருக்கக்கூடிய ஸ்டிக்மாவுக்கு வந்து ரீச் ஆனால் அதுக்கு பேர் செல்ஃப் பாலினேஷன். இல்லைன்னா ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாரில் இருக்கக்கூடிய pollen grain அதே சேம் பிளான்ட், அதே பிளான்ட்டில் இன்னொரு ஃப்ளாரினுடைய ஸ்டிக்மாவை ரீச் ஆனாலும் அது என்னது, செல்ஃப் பாலினேஷன் அப்படிம்பாங்க. புரியுதா? இது செல்ஃப் பாலினேஷன். ஸோ செல்ஃப் பாலினேஷனில் என்ன சார் அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, செல்ஃப் பாலினேஷனுடைய அட்வான்டேஜஸ் பாசிபிள் இன் பைசெக்சுவல் ஃப்ளார்ஸ். ஒரு பைசெக்சுவல் ஃப்ளார்னால் என்ன அர்த்தம், ஒரு ஃப்ளாரில் வந்து மேல் பார்ட்டு ஃபீமேல் பார்ட்டு 2மே இருந்தால் அதுக்கு பேர் பைசெக்சுவல் ஃப்ளார். அதாவது மேல் பார்ட்னு என்ன அர்த்தம், ஆண்ட்ரீஷியம், அதாவது ஸ்டேமன் சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ஆண்ட்ரீஷியமு. ஃபீமேல் பார்ட்டுங்கிறது கைனீஷியம். 2மே ஒரே ஃப்ளாரில் இருந்தால் அது பேர் பைசெக்சுவல் ஃப்ளார். அப்போ 2மே ஒரே ஃப்ளாரில் இருக்கிறப்ப நமக்கு என்ன பாலினேஷன் நடக்கும், பாசிபிள் வந்து செல்ஃப் பாலினேஷன் பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து pollen grains வேறு எங்கேயும் தேடி போக தேவையில்லை, அதே ஃப்ளாரில் ஸ்டிக்மாவில் வந்து ரீச் ஆகிறது ஈஸியாக இருக்கும். அடுத்து டு நாட் டிபெண்ட் ஆன் ஏஜென்ட்ஸ் ஃபார் த பாலினேஷன். ஸோ இது வந்து மற்றதை வந்து அதாவது மற்ற ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. ஏன்னா இந்த pollen grains வந்து ஒரு விண்டு மூலமாகவோ அல்லது ஒரு அனிமல் மூலமாகவோ என்ன தேவையில்லை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் அவசியம் இல்லை. ஏன்னா அதே பிளான்ட்டு அதே ஃப்ளாரில் விழுகிறதுனால எதை நம்பி இது டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ அதான் டு நாட் டிபெண்ட் ஆன் ஏஜென்ட்ஸ்.
ஒரு விண்டாக இருக்கட்டும் அல்லது வாட்டராக இருக்கட்டும் ஒரு அனிமலை வந்து இது டிபெண்ட் பண்ணி இல்லை அப்படிங்கிறது இதனுடைய அட்வான்டேஜ். அப்புறம் தெர் இஸ் நோ வேஸ்டேஜ் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். போலன் கிரெயின்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதே பிளான்ட் அதே ஃப்ளவரில் விழுகிறப்ப போலன் கிரெயின்ஸுக்கு வேஸ்டேஜ் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன். அட் த சேம் டைம் என்னுடைய டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அதுவும் சொல்கிறாங்க. ஒரு அட்வான்டேஜ் இருந்தால் அங்கே டிஸ்அட்வான்டேஜஸ் வரும். இப்போ அதில் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் செல்ஃப் பாலினேஷன் என்ன அப்படின்னா, சீட்ஸ் ஆர் லெஸ் இன் நம்பர்ஸ். இதில் வந்து சீடு ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமா, சீட்ஸினுடைய ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எண்டோஸ்போம் அப்படிங்கிறது, எண்டோஸ்போம்ங்கிறது என்னென்னா கரு உணவும்பாங்க. அதாவது வந்து இந்த எம்ப்ரியோ டெவலப் ஆக தேவையான அந்த ஃபுட்டை வந்து சப்ளை பண்ணக்கூடியது எண்டோஸ்போம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மைனூட்டாக இருக்கும். ஸோ அதனால் என்னென்னா இந்த சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா வீக் பிளான்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுமா. என்ன அந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான ஃபுட்டு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த பிளானுடைய க்ரோத் வந்து வீக்காக தான் இருக்கும். அந்த சீடை வந்து போட்டோம்னா வீக்காக தான் இருக்கும். அடுத்து இதில் வந்து நியூ வெரைட்டிஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது. பேரண்ட் பிளான்ட் எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் அதுலேருந்து வரக்கூடிய நியூ ஒன், எந்த நியூ இண்டிவிஜுவல் பிளான்ட்டும் அதே சேம் கேரக்டரோடு தான் வரும். இப்போ அந்த மதர் பிளான்ட்டு பேரண்ட் பிளான்ட் வந்து அதனுடைய ஃப்ரூட்ஸ் வந்து குவான்டிட்டி கம்மியாக கொடுத்தா நியூ இண்டிவிஜுவல் அதுலேருந்து சீட் எடுத்து விதைச்சோம்னா அதில் எப்படி தான் இருக்கும், குவான்டிட்டிஸ் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா, இது செல்ஃப் பாலினேஷனுடைய ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ். அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது கிராஸ் பாலினேஷன். கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரைன் ஃப்ரம் ஆந்தர் டு ஃப்ளார் the stigma of another plant of the same species. Cross pollination the pollen grain, transfer of pollen grain வந்து ஒரு ஆந்தர், அதாவது ஒரு பிளான்ட்ல இருந்து அந்த pollen grain வந்து அதே ஸ்பீசிஸ்லேயே இன்னொரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட்டில் ஸ்டிக்மாவை வந்து ரீச் ஆனால் அதுக்கு பேர் என்னது, கிராஸ் பாலினேஷன். எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள், கிரேப்ஸு, ப்ளம்ஸு இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க கிராஸ் பாலினேஷன் நடக்கிறது. ஸோ இதில் அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, த சீட்ஸ் ப்ரொடியூஸ்டு ரிசல்ட் ஆஃப் கிராஸ் பாலினேஷன் டெவலப் அண்ட் ஜெர்மினேட் ப்ராப்பர்லி. அந்த சீட் வந்து நல்லா ஜெர்மினேஷன் ஆகும், நல்லா டெவலப் ஆகும். அதேமாரி க்ரோ இன் டு பெட்டர் பிளான்ட்ஸ், நல்ல பிளான்ட்ஸாக வந்து ஹெல்த்தி பிளான்ட்டாக இதில் வந்து டெவலப் ஆகுங்கிறாங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா உங்களுக்கு நியூ வெரைட்டிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கிராஸ் பாலினேஷன் மூலமாக கிடைக்கக்கூடிய சீடு ஒரு நியூ வெரைட்டியாக இருக்கும். அப்புறம் சீட்ஸ் வந்து நல்லா விசிபிளாக நல்லா வயபிளாக இருக்கும். மோர் வயபிள் சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு. வயபிள்னு என்ன அர்த்தம், நல்ல வாழும் தன்மை, ரொம்ப நாளாக சீடு வந்து நல்லா வளரும், நல்லா வயபிளாக இருக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ கிராஸ் பாலினேஷனில் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ், இங்கேயும் அதேமாரி டிஸ்அட்வான்டேஜஸ். இதில் என்ன காரணம் அப்படின்னா, the pollination fail due to the distance barrier. அதாவது டிஸ்டன்ஸில் வந்து ஒரு பிளான்ட் இன்னொரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த போலன் கிரெயின் வந்து அந்த டிஸ்டன்ட்டில் ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய அதே ஸ்பீசிஸினுடைய பிளான்ட்னுடைய ஸ்டிக்மா ரீச் பண்ணுறது கொஞ்சம் தடைபடலாம். இது ஒரு ட்ராபேக். அப்புறம் வேஸ்டேஜ், போலன் கிரெயின்ஸ் வந்து வேஸ்டேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு இடத்துல இருந்து அந்த போலன் கிரெயின் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி இன்னொரு பிளான்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கக்கூடிய பிளான்ட்டுடைய ஸ்டிக்மாவில் விழுகணும். அப்போ இடையில வந்து என்ன ஆகலாம், அது வேஸ்டேஜ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அடுத்து தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, இட் மே இன்ட்ரடியூஸ் சம் அன்வான்ட் கேரக்டர்ஸ். சில அன்வான்ட் கேரக்டர்ஸும் இதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. தேவையில்லாத சில கேரக்டர் வரலாம். மதர் பிளான்ட் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கலாம், அதே நேரத்தில் கிராஸ் பாலினேஷன் மூலமாக பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவும் வரும். புரியுதுங்களா, அந்த மாதிரி சில அன்வான்ட் கேரக்டரும் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதனுடைய ஃப்ளார்ஸ் எதை டிபெண்ட் பண்ணிங்கன்னா, எக்ஸ்டர்னல் ஏஜென்சிஸ், அதாவது வெளிப்புற காரணிகள், எக்ஸ்டர்னல் ஏஜென்ட்ஸை வந்து டிபெண்ட் பண்ணிக்குது ஃபார் த பாலினேஷன். ஏன்னா இந்த ஒரு பிளான்ட்டில் இருக்கக்கூடிய போலன் கிரெயினை இன்னொரு பிளான்ட் அதே ஸ்பீசிஸ், நல்லா வச்சுக்கோங்க, அதே ஸ்பீசிஸ் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது, அங்கே போய் ரீச் ஆகணும்னா அதை கொண்டு வரதுக்கு யாராவது வேணும்னு காற்றடிக்கணும். காற்றடிச்சா தான் இந்த போலன் கிரெயின் போகும். இல்லை வாட்டர் மூலமாக மூவ் ஆகுனா தண்ணி தேவை. இல்லை ஒரு அனிமல் எடுத்துகிட்டு போகணும்னா ஒரு அனிமல் அந்த இடத்துல வந்து அங்கே வரணும். ஸோ அந்த ஏஜென்ட்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த கிராஸ் பாலினேஷன் நடக்குது. இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப்
கிராஸ் பாலினேஷன் அப்படிங்கிறது பார்த்துக்குங்க. புரியுதுங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தது 2 டைப் ஆஃப் பாலினேஷன் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ வெரி மச் ஸ்டூடெண்ட்ஸ்.